இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் கடைத்தருக்கு போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, பாதுகாப்பாக போகணும், எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது. கவனமாக இருக்கிறோமா இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்கிறோம். எல்லாத்துலேயுமே கவனம். ஒரு சமையல் செய்கிறீங்க, அப்போ நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது கூட உங்களுக்கு கவனம் இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலை, ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பொருள் எடுக்கிறீங்க, காலில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலேயும் கவனம். எல்லாத்துலேயுமே நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான். பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தானே எல்லாருடைய நோக்கம். ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதாவது நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்தா எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க? எல்லாருடைய நோக்கமும் பாதுகாப்பாக இருக்கிறது தான். எல்லாருக்குமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், எதுவும் ஆயிடக்கூடாது. வண்டியில் போனாலும் ஹெல்மெட் மாட்டிக்கிறோம், கீழே விழுந்துடக்கூடாது, எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது. இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்கிறோம். உணவுலையும் பார்த்தீங்கன்னா எது நல்ல நல்ல உணவு, அது நல்ல உணவு, இது நல்ல உணவு, எப்போவுமே நம்ம பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறோம். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த உலகத்தில் மனிதர்கள் பாதுகாப்பாகவே வாழ முடியாது. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி தொடர்ந்து வாழ்வாங்க? இந்த உலகம் எப்படி நிலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி நிலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. எல்லா விஷயம் எப்போவுமே கவனமாக இருக்காங்க, எதுவும் ஆகிடக்கூடாது. ஒரு குழந்தை, உங்கள் பசங்க ரோட்டுக்கு போனால் கூட பார்த்து போமான்னு சொல்கிறீங்க. எதுவும் ஆகிடும், பார்த்துப்போ, பத்திரமா கொண்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. அப்போ பாதுகாப்பு இல்லை, என்னென்ன ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே இல்லை. யாருமே எதுவும் யாரும் அப்படி நினைக்கிறது, நம்ம குழந்தையா இருக்கட்டும் அல்லது நீங்கள் உங்களையா இருக்கட்டும், எப்போவுமே பாதுகாப்பு பற்றி தான் எப்போவுமே கவலைப்படுறீங்க. அப்படின்னா பாதுகாப்புக்கு கொஞ்சம் கூட உத்தரவாதம் கொடுக்காத இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி நீங்கள் நிலையா இருக்கும்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் இருந்தால் பாதுகாப்பாகவே இருக்க முடியாது. அதான் சாட்சி சொல்லுது. என்னன்னா, வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் ஆக்சிடென்டால் சாகுறாங்க. பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் நோயால் சாகுறாங்க. 10 லட்சம் பேர் ஆக்சிடென்ட்ல செத்துக்கிட்டு இருக்காங்க, மோட்டார் வாகன விபத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடையுது. இப்படி அப்புறம் குற்றங்களால் நிறைய செத்துட்டு இருக்காங்க, போர்களால் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா கோணத்திலையும் அப்புறம் யாருமே மகிழ்ச்சியாகவும் இல்லை. எல்லாருக்குமே அதே மாதிரி எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் எண்ணம். எல்லாருக்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய எண்ணமும். நாம் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அதை பற்றி தான் எல்லாருமே கனவு காண்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதானே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எல்லாருமே இயந்திரங்கள் ஆகிட்டாங்க. பணத்தை தேடுறதுலேயே நம்ம பெரும்பாலும் நேரம் ஓடி போகுது. எல்லாரும் மனிதர்கள் தனித்தனியாக இருக்காங்க. உறவுமுறை பேசுறது கூட, பேச்சு தொடர்பு கூட ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இங்கே மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஆனால் எல்லாருடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் எல்லாருமே கனவு காண்றாங்க. அதுபோல் பாதுகாப்பாக இருக்கணுங்கன்னு எல்லாருமே கனவு காண்றாங்க. பாதுகாப்பாக இருக்கணும்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போது இந்த உலகத்தில் மனிதர்களால் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது, பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. யாராலையும் அது மறுக்கவே முடியாது. உறவுமுறையை பிரிஞ்சு நாடோடித்தனமாக பிழைக்கிறதுக்காக இப்போ உறவுமுறைகளை பிரிஞ்சு அங்கங்கே தனித்தனியாக இருக்காங்க. ஒரு குடும்பமாக இருந்தால் கூட யாரும் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. அப்போது மனிதர்கள் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. மனிதர்கள் எல்லா நேரமும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்போவுமே கவனமாக இருக்காங்க. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பாதுகாப்பாக மனிதர்கள் இல்லை. எல்லா வகையிலுமே மனிதர்களுக்கு அச்சுறுத்தல். நோய்கள் கண்ட உணவுகள், இந்த உணவுலேருந்து நம்மளை கட்டுப்படுத்துறதே நமக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அதுபோல் மோட்டார் வாகன விபத்துகள், அது மிக மிக பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. நம்ம எங்கே போனாலும் ரோட்டில் தான் நடந்து போக வேண்டியிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நம்ம ரோட்டுக்கு தான் போகணும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள். அந்த விபத்துகள் இல்லாதது கண்டிப்பாக அப்படி ஒரு நிலைமை கொண்டு வர முடியாது. மோட்டார் வாகன விபத்துகளே இந்த உலகத்தில் நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. நீ மெதுவாக போனாலும் சரி, வேகமாக போனாலும் சரி, விபத்துகள் நடக்கும். மெதுவாக போனால் விபத்துகள் கொஞ்சம் குறையுமே தவிர முற்றிலும் தவிர்க்க முடியாது. அப்போ விபத்துகளை முற்றிலும் தவிர்க்கணும்னா அந்த மோட்டார் வாகனங்களே இருக்கக்கூடாது. மோட்டார் வாகனமே இல்லாமல் மனிதர்கள் நடந்தது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ தான் விபத்துகளே இருக்காது. அப்போது மனிதர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர இந்த மோட்டார் வாகனங்கள் நமக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது. அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு முக்கியம் கிடையாது. மனிதனுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியாதுன்னா அப்போ இந்த இயந்திர அறிவியலும் நமக்கு தேவையில்லை. இந்த மனிதர்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த உலகம் ஒன்றும் நமக்கு முக்கியம் கிடையாது. எங்கே இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு, அதுபோல் மகிழ்ச்சி முக்கியம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னா இந்த உலகம் நமக்கு எதுக்கு? இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு எதுக்கு? அப்போ இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகம் ஆபத்தானது, அழிவை நோக்கி போகுது, இந்த உலகத்தில் பாதுகாப்பு கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, இப்படி எல்லாத்தையுமே
அது மாதிரி ஏற்ற சமத்துவம் என்பது கிடையாது, நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, நீதி என்பது கிடையாது, நீதியை நிலைநாட்ட முடியாது. எப்படி நோய்களை குணப்படுத்த முடியலையோ அதுபோல் நீதியையும் நிலைநாட்ட முடியல. பணத்தை கொடுத்து நீதியை வாங்கிடுறாங்க. குற்றங்கள் அதே நேரத்தில் குற்றங்களையும் இங்கே தவிர்க்க முடியாது, குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாம் ரொம்ப ரகசியமாக காங்கிரீட் வீடுகள்லாம் இருக்குது. இந்த காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே என்ன குற்றம் நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும், உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கு என்ன தெரியும். எல்லாம் வீடு கட்டுற காங்கிரீட் வீடுகளில் வசிக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் தான் மனிதர்கள் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கட்டடத்துக்குள்ளே என்னென்ன தப்பு நடக்குதுன்னு யாருக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் கொஞ்சம், தெரியாதது தெரியாமலே போன குற்றங்கள்லாம் ஏராளமானது. இந்த கட்டடத்துக்குள்ள கற்பழிப்புகள் நடக்கலாம், சின்ன குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணலாம், கொலைகள் நடக்கும், வெளியவே தெரியாமல் அந்த கொலைகளை மறைச்சிருவாங்க, கடலில் போட்டுருவாங்க, ஏதாவது வெட்டி துண்டுதுண்டாக வெட்டி எரிச்சிருவாங்க. இப்படி தலைமுறை வைக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த காங்கிரீட் கட்டடம் இருக்குல்ல, குற்றங்களை செய்வதற்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் எதுவும் நடக்கலை அப்படின்னு, ஆனால் என்னென்ன நடந்தது இது வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரிஞ்சது நமக்கு கொஞ்சம் தான். அப்படி இந்த உலகம் வந்து எந்த வகையிலுமே ரொம்ப ஆபத்தான உலகம், அழிவு நோக்கி போகிற உலகம், பாதுகாப்பே கிடையாது, மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படி மனிதர், இந்த உலகம் என்பது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது எப்படி ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் மனிதனுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மனிதனுடைய கனவுகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், கடைசி வரைக்கும் உயிர் வாழணும், அல்பாயுசில் போயிடக்கூடாது. அப்புறம் மகிழ்ச்சி, உறவுமுறையோட ஒற்றுமையாக நாம மட்டும் நல்லா இருந்தால் போதும், குழந்தைகள் எல்லாரும் சுற்றி எல்லா உறவினரும் நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனிதனுடைய நோக்கத்துக்கு முரணாக செயல்படுகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு போதுமான சாட்சியாக இருக்குது.